வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். எரிவாயு குழாய் வெடித்து பரவிய மோசமான தீ சம்பவம். காயமுற்றவர்களின் எண்ணிக்கை 112 பேராக உயர்ந்தது. 49 வீடுகள் கடும் சேதம். சுபங் ஜயா ஜலன் புத்ரா ஹார்மோனி புத்ரா ஹைட்ஸில் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடித்து பரவிய மோசமான தீ சம்பவத்தில் தீக்காயங்களுக்கு ஆளாகியவர்களின் எண்ணிக்கை 112 பேராக உயர்ந்தது. அதேவேளையில் இந்த தீ சம்பவத்தில் 49 வீடுகள் சேதமுற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தீ பரவிய நிலத்தடி எரிவாயு குழாய் பொருத்தப்பட்டுள்ள பகுதிக்கு அருகாமையில் உள்ள தமன் ஹார்மோனி மற்றும் கம்போங் சுங்கை பஹரு ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களாவர். பலரது உடலில் தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளன. பலர் மூச்சு திணறலுக்கு ஆளாகியுள்ளனர். மாலை 4:20 மணி வரையில் 112 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 63 பேர் சைபோஜயா, சர்டாங் மற்றும் புத்ராஜயா ஆகிய 3 மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று தீயணைப்பு மீட்பு படையினர் மற்றும் போலீஸ் துறை கூட்டாக வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். வீடுகள் சேதமுற்ற நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் மஸ்ஜித் நூருல் ஈமான் மற்றும் மஸ்ஜித் புத்ரா ஹைட்ஸ் ஆகிய பள்ளி வாசல்களில் தற்காலிகமாக அடைக்கலம் புகுந்துள்ளனர். இதுவரையில் உயிருடர் சேதம் எதுவும் நிகழவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 நிலை கவலைக்கிடமாக இருந்து வருகிறது. கொழுந்துவிட்டு எரியும் தீயை கட்டுப்படுத்துவதற்கு 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். பெட்ரோனாஸிற்கு சொந்தமான நிலத்தடி குழாயில் பரவிய தீயை கட்டுப்படுத்துவதற்கு டங்கேல், பூச்சோங், பதுதிகா மற்றும் மேரு ஆகிய 4 பகுதிகளில் பிரதான நிலத்தடி எரிவாயு குழாய்களுக்கான வழித்தடங்கள் மூடப்பட்டுள்ளன. அந்த இயற்கை எரிவாயுவின் வெளியேற்றத்தை முழுமையாக கட்டுப்படுத்த குறைந்தது 4 மணி நேரம் தேவைப்படும் என்று பெட்ரோனாஸ் அறிவித்துள்ளது. இதனிடையே தீயை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் விரும்பத்தகாத சம்பவம் எதுவும் நிகழ்ந்துவிடாமல் இருக்க சீஃபில் முதல் பண்டார் சௌஜானா புத்ரா வரையில் பிரதான சாலைகள் அனைத்தும் போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளன. அந்த சாலை வழியாக நிலத்தடி எரிவாயு குழாய் செல்வதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிளாசா தோல் USJ மற்றும் புத்ரா ஹைட்ஸ் ஆகியவற்றின் வாயிலாக இலிட் நெடுஞ்சாலைக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் மூடப்பட்டுள்ளதாக பிளாஸ் மலேசியா பர்ஹாட் அறிவித்துள்ளது. கோர தீ சம்பவத்தில் காயமுற்ற 112 பேரில் 63 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள வேளையில் எஞ்சிய 49 பேருக்கு சுபங் ஜயா பர்சியாரன் ஹார்மோனி USJ 27 புத்ரா ஹைட்ஸ் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய வளாகத்தில் அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டது. உடலில் ஏற்பட்ட தீக்காயங்களுக்கு அவசர சிகிச்சையாக சுகாதார அமைச்சின் மருத்துவ அதிகாரிகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோவில் வளாகத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. கடும் தீக்காயங்களுக்கு ஆளானவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். எஞ்சியவர்கள் கோவிலிலேயே தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே இச்சம்பவத்தில் 82 பேர் எவ்வித காயம் இன்றி காப்பாற்றப்பட்டுள்ளனர் என்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உடனடி உதவிகளை வழங்குமாறு ஸ்லாங்கூர் மாநில அரசு இலாக்காக்களுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். நிலத்தடி எரிவாயு குழாயில் ஏற்பட்ட தீ சம்பவத்தினால் சுபங் ஜயா ஜலன் புத்ரா ஹார்மோனி புத்ரா ஹைட்ஸ் அருகில் சுங்கை பருவில் உள்ள வீடுகள் பலத்த சேதத்திற்கு இலக்காகின. சில வீடுகள் தீ பற்றிக் கொண்டன. இன்னும் சில வீடுகள் வெப்பத்தின் தாக்கத்தினாலும் அங்கிருந்து பறந்து வந்த சாம்பல் மற்றும் தீ கசடுகளினால் பல வீடுகள் சேதமுற்றன. வீட்டின் கூரைகள் மற்றும் உட்புற சிலிங்குகள் உடைந்தன. சேதமுற்ற வீடுகள் குறித்து ஆய்வு நடத்தப்படுவதாக ஸ்லாங்கூர் விவேக செயலாக்க மையமான SSOC இன்று பிற்பகலில் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் வீடுகளில் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் சிரமத்தை எதிர்நோக்கியவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக அது தெரிவித்தது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் தற்போது டெவான் சர்பகுணா மஸ்ஜித் புத்ரா ஹைட்ஸ் பல நோக்கு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டது. ஜோஹர் பாரு இஸ்தானா பசாரில் இன்று நடைபெற்ற ஹரிராயா பொது உபசரிப்பில் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கலந்து சிறப்பித்தார். ஜோஹர் அரச குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பொது உபசரிப்பில் இளஞ்சிவப்பு நிற சட்டை அணிந்திருந்த மாமன்னர் வருகையாளர்களையும் விருந்தினர்களை இன்முகத்துடன் வரவேற்று கைகுலுக்கி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மாமன்னருடன் பலர் உற்சாகமாக தங்கள் கைபேசிகளில்
புகைப்படம் எடுத்துக்கொண்டதை காண முடிந்தது. ஹரிராயாவின் 2வது நாளில் நடைபெற்ற இந்த திறந்த இல்ல பொது உபசரிப்பு காலை 9:30 மணியளவில் தொடங்கியது. சிங்கப்பூர் மற்றும் பிற நாடுகளை சேர்ந்த விருந்தினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலை 7:30 மணி முதலே அரண்மனைக்கு வெளியே வருகையாளர்கள் நீண்ட வரிசையில் நிற்க தொடங்கிவிட்டனர். உள்ளூர் உணவு வகைகளான கத்துபாட், லெமாங், ரெண்டாங், கோழிக்கறி, மீ என பல வகையான பதார்த்தங்களும் பலகாரங்களும் வருகையாளர்களுக்கு பரிமாறப்பட்டன. 12 வயது சிறுவன் ஒருவன் செலுத்திய மோட்டார் சைக்கிளினால் மோதப்பட்ட முதியவர் ஒருவர் உயிர் இழந்தார். இந்த சம்பவம் நேற்று காலை 9:45 மணியளவில் ஜோஹர் பாரு கம்போங் ஸ்ரீ அமன் லோரோங் கம்பீராவில் நிகழ்ந்தது. 65 வயதுடைய அந்த முதியவர் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது 12 வயது சிறுவன் செலுத்திய மோட்டார் சைக்கிளினால் மோதப்பட்டு பலத்த காயத்திற்கு ஆளானதாக ஜோஹர் பாரு உத்தரா மாவட்ட போலீஸ் தலைவர் பல்பீர் சிங் தெரிவித்தார். அந்த முதியவர் சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட போது அவர் உயிர் பிரிந்தது. இச்சம்பவத்தில் அந்த சிறுவனும் காயத்திற்கு ஆளானார். 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். வீடொன்றின் கூண்டிலிருந்து தப்பிய 2 நாய்கள் கடித்து குதறியதில் 2 காயமுற்றனர். இச்சம்பவம் இன்று காலையில் கிடாஹ் பாலிங் தமான் டேச பிச்சாரா என்ற இடத்தில் நிகழ்ந்தது. நாய் உரிமையாளரின் வீட்டிலிருந்து தப்பிய அந்த 2 நாய்கள் சாலையில் கடந்து சென்றவர்களை கடித்து குதறியதாக கிடா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மன்சூர் ஜல்காரியா தெரிவித்தார். அந்த 2 நாய்களை அங்கிருந்து விரட்டுவதற்கு பொதுமக்கள் மேற்கொண்ட முயற்சி தோல்வி கண்டதை தொடர்ந்து இறுதியில் உரிமையாளர் அந்த 2 நாய்களையும் கட்டுப்படுத்தி இழுத்துச் சென்றதாக அவர் மேலும் கூறினார். இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு இதுகுறித்து ஊராட்சி மன்றத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்லாங்கோ பத்தங்காலி ஜலான் ஹுலுயாம் பத்துகேவ் சாலையின் B23 என்ற இடத்தில் நிலச்சரிவு சம்பவம் ஒன்று இன்று ஏற்பட்டுள்ளது. அந்த சாலையை பயன்படுத்துகின்ற வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனமாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விரும்பத்தகாத சம்பவம் எதுவும் நிகழாமல் இருக்க அறிவிப்பு பலகையை பின்பற்றுமாறு பத்தங்காலி சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் சைஃபுடின் ஷாஃபி முகமட் கேட்டுக் கொண்டுள்ளார். சாலையில் குவிந்து கிடக்கும் மண்ணை அகற்றி சுத்தம் செய்யும் பணியில் தீயணைப்பு மீட்பு படையினர் உட்பட அரசாங்க ஏஜென்சிகள் மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.